என் பெயர் புவனேஸ்வரி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். நான் 5 வருடங்களாக இயற்கை விவசாயம் செய்திருக்கிறேன். எனக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வேளாண்மை ஆத்ம திட்டத்தின் மூலமாக ஒரு நாள் பயிற்சி கீழ்நெல்லி வேதபுரி வேளாண்மை மையத்தில் கொடுத்தார்கள். அதில் 40 விவசாயிகள் கலந்து கொண்டோம். அதில் அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாயம் சம்பந்தமாக இடுபொருட்கள் தயாரிப்பது பற்றி பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலமாக நாங்கள் ஏற்கனவே இயற்கை விவசாயம் தொழு உரம் மட்டுமே பயன்படுத்தி செய்து வருகிறோம். இப்போ இந்த இடுபொருட்கள் மூலமாக இயற்கை விவசாயத்தை மேலும் வளப்படுத்தி மகசூல் அதிகமாக்க பயிற்சி எடுத்துக்கொண்டோம். இந்த பயிற்சி வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பஞ்சகவ்யா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்த கரைசல் மற்றும் பூச்சி விரட்டிகளான அக்னி அஸ்திரம், 5 கரைசல், 10 கரைசல் போன்ற இடுபொருட்களை பயனுள்ள வகையில் பயிற்சியை கொடுத்து நேரடியாக செயல்முறை விளக்கமும் கொடுத்தார்கள். இதன் மூலமாக அதிக மகசூல் பெற்று இயற்கை விவசாயத்தில் மேலும் பயனடைந்திருக்கிறோம். இதுபோன்று மற்ற விவசாயிகளும் பயனடையுமாறு மேலும் சிறந்த இன்னும் தொழில்நுட்பங்களை வேளாண்மை துறையின் மூலமாக எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பயிற்சியில் ஜீவாமிர்த கரைசலுக்கு பசுமாட்டுக்கு இன்னும் பசுத்தாவணும், வேலை மண், கடலோட மண், நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்து 3 நாள் கலந்து வைத்து அதுக்கப்புறம் பயிருக்கு தெளிக்கும் போது பயிருக்கு உண்டான முன்னூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் கிடைக்கிறது. அதுபோல் 3G கரைசலான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ம் சம அளவு எடுத்துக்கொண்டு அதையும் அரைச்சி ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா வடிகட்டி தெளித்து வந்து பயிருக்கு தெளித்து வந்தோம்னாக்கா பயிரில் வருகிற இலைச்சுருட்டியும் பச்சை தட்டு பூச்சும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது போல் இன்னும் பயிற்சிகள் நிறைய கொடுத்தாங்கன்னாக்கா வேளாண்மை துறை ஆத்ம திட்டத்தின் மூலமாக இது போல் பயிற்சிகள் நிறைய கொடுத்தாங்கன்னாக்கா எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கும் நிறைய பேர் கடந்து இயற்கை விவசாயத்தை மேம்பாடு செய்வாங்க. மிக்க நன்றி.